கர்த்தர் அந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி நம்முடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவரை கொண்டாடி உம்மை தொழுது கொள்ளும்படி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். நம்முடைய வல்லமையால் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. இந்த நாளில் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி கிருபை தாரும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய பாட்டு புத்திலிருந்து 157வது பாடல், அதை தொடர்ந்து 156, இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம்
அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர்
ஆங்கில பாடலை பாடும் 52 பிகாஸ் ஹி லிவ்ஸ். God sent His Son, they called Him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds the future, and life is worth the living just because He lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy He gives. But greater still, the calm assurance this child can face uncertain days because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds the future, and life is worth the living just because He lives. And then one day I'll cross the river, I'll fight life's final war with pain. And then as death gives way to victory, I'll see the light of glory, and I know He reigns. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds the future, and life is worth the living just because He lives. And life is worth the living just because He lives. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். அந்த செய்தியின் தலைப்பு 10 vital truths concerning the resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து 10 முக்கியமான சத்தியங்கள். முதலாவது, ப்ரீ எமினன்ஸ். இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்துக்கு மிக மிக முக்கியமானது. இரண்டாவது, பவர். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. மூன்றாவது, பர்பஸ். இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது.
4வது பியூரிட்டி. இந்த உயிர்த்தெழுதல் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. 5வது பர்சியூட்ஸ். இந்த உயிர்த்தெழுதல் நாம் எதை வாழ்க்கையிலே தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. 6வது பர்சவியரன்ஸ். இந்த உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தாங்கும்படி, உறுதியாய் நிற்கும்படி நமக்கு உதவி செய்கிறது. 7வது ப்ராக்ளமேஷன். இந்த உயிர்த்தெழுதல் தேவனுடைய சுவிசேஷத்தை யாவருக்கும் அறிவிக்கும்படி நம்மை போதிக்கிறது. 8வது ப்ரிவிலேஜ். இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. 9 பேட்டர்ன். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கும் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் உண்டு என்ற ஒரு மாதிரியை காண்பிக்கிறது. 10வது ப்ரெமானிஷன். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஒரு முன்னெச்சரிக்கை. ஆகவே 10 vital truths concerning the resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து 10 முக்கியமான சத்தியங்கள். முதலாவது ப்ரீ எமினன்ஸ். இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்துக்கு மிக மிக முக்கியமானது. 1 கொரிந்தியர் 15:1-17. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்தீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். ஆகவே அவர் என்ன போதிக்கிறாரோ அதிலே பின்பற்ற வேண்டும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனம். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார். சிலர் மாத்திரம் நித்திரை அடைவார். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கு. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசம். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்து. ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? யாருமே உயிர்த்தெழுதலே இல்லைங்க அப்படின்னு சில பேர் அந்த காலத்தில் சொன்னாங்க.
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன நடக்கும்? கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழுந்தாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகளாகவும் காணப்படுவோமே. இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லிட்டோம், ஏன் ஆண்டவர் விடோர் எழுந்தாருன்னு சொன்னதெல்லாம் என்னவாயிடும்? பொய் சாட்சியா? மரித்தோர் உயிர் தழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திரு. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணார். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிடும். எனவே இந்த உயிர்த்தல் நம்முடைய விசுவாசத்துக்கு மிக மிக, இந்த உயிர்த்தல் இல்லைன்னு வைங்க, எல்லாமே வீணாக போயிடும். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கணும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி அவர் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். இரண்டாவது குறிப்பு, பவர், வல்லமை. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே வசனம் என்ன சொல்லுது? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. ஆகவே ஆண்டவரை உயிரோடு எழுப்பும் பொழுது தேவன் எவ்வளோ தம்முடைய மிக பெரிய வல்லமையை விளங்க பண்ணினார். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து நமக்கு முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவரை வல்லமையோடு எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய காரியம் என்ன? அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். ஆகவே இன்றைக்கு அந்த வல்லமை, அன்றைக்கு அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி. அப்படி என்றால் என்ன? எதுக்காக ஜெபிக்கிறார்? ஆண்டவரே உடைய கண்கள் திறக்கப்படும். எதுக்கு திறக்கப்படும்? இவங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை, அந்த மகத்துவம், அதன் மேன்மை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இங்கிலீஷில் the eyes of your understanding being enlightened.
என்லைட்டன்னா அது என்லைட்டன்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஞான திருஷ்டி, ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்றுக்கொள்வது. அதுக்கு தான் ஜெபம், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும். என்ன வெளிப்பாடு? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு இவர்களுக்குள் இருக்கிறது. இவர்களுக்குள் இருக்கிற வல்லமை எவ்வளோ பெரிது என்று அறிந்து கொள்ளும்படி இவர்கள் கண்களை திறக்க வேண்டும். காரணம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பிசாசனுடைய எல்லா வல்லமையும் மேற்கொண்ட. ஆகவே அந்த வல்லமை இன்று நமக்குள்ளே இருக்கிறது என்று அந்த வெளிப்பாடை பெறும்பொழுது அதற்கு பிறகு நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே, இதோட பெரிய வல்லமை எதுவுமே இல்லை. மூன்றாவது, பர்பஸ். இந்த உயிர்த்தல் நம்முடைய வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 5:14-15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனினா என்ன அர்த்தம்? இனினா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பதாக இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்திருக்கலாம். சுயநலமாய் நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வேலை, என் தொழில், என் வருமானம் என்று இத்தனை நாட்கள் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும் பொழுது என்ன நடக்கும்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானி. ரோமர் 14:7-1. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று. ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது. ஏன் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நமக்கு. 4வது, பியூரிட்டி. இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ரோமர் 6:3-13. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே நாமும் மரிக்கிறோம். அதுக்கு தான் தண்ணியில் முக்குறாங்க, தண்ணியில் அடக்கம் பண்ணுற மாதிரி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஞானஸ்தானத்தில் முக்கி திருப்பி மேலே எழுப்புறாங்க. எதுக்காக எழுக்கிறோம்? நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாய் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அங்கே உள்ள தண்ணியில் போய் மேலே வரும்போது மரணத்துக்கு அந்த சாயலை அடைந்து திருப்பி மேலே வரும்போது என்ன அர்த்தம்? அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே ஞானஸ்தானம் எடுக்கும் என்ன அர்த்தம்? பழைய மனிதன் சிலுவிலே அவரோடு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம்
மரித்தோமானால் அவருடனே கூட பிழைக்கும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கு. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுது. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் வைத்தார். அவர் பிழைக்கிறதற்கு தேவனுக்கென்று பிழைத்தார். அப்படியே நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே அவர் மரித்து உயிர்ந்த நீங்களும் என்ன பாவத்துக்கு மரித்து இப்போ நான் தேவனுக்காக பிழைத்திருக்கேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். கொலோசியர் 3:5-10 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடும். இவைகள் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதுனா இப்போ எப்படி இருக்கணும்? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறது நல்லா கேட்குதா? எல்லாருக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்குதா? என்ன சொல்கிறாருன்னு புரியுதா? ஆண்டவர் பச்சையாக சொல்கிறாரா, புரியாத மாதிரி சொல்கிறாரா? யாருக்கும் புரியாத மாதிரி சொல்கிறாரா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாரா? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். சரியா? மதுவை இப்போ ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை, ஒன்றும் அர்ஜென்ட்டே. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து. நாங்கள் புதிய ட்ரெஸ் போடுறதோட முக்கியம் என்னது? புதிய மனுஷனை. பழைய குணங்கள்லாம் கழட்டி போட்டுருங்க, அதெல்லாம் வேணாம். இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியம் என்றும் புற தேசத்தின் என்றும் அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமே. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியவுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் என்ன செய்யுங்க, தரித்து கொண்டு. இதுதான் புது ட்ரெஸ். புது ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? புது ட்ரெஸ்னால் என்ன போடணுமா? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து.
சரியா? ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் மன்னி. இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை எல்லாம் போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று போட்டுக்கணுமா? என்னது அது? அன்பு. பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் வாழுங்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். சரியா? ஆகவே ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் மறக்கணுமா? நன்றியாக இருக்கணுமா? ஐந்தாவது, பர்சியூட்ஸ். இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நாம் எதை தேடி ஓட வேண்டும்? கொலோசியர் 3:1-2, 23 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சல் இருக்கும்போது நம்முடைய வாஞ்சை எங்கே இருக்கணும்? கீழானவர்கள், பூமிக்குள்ள மேலானவர்களை. நீங்கள் கர்த்தராக கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யும், கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது உங்களுடைய பலன் கர்த்தரிடத்துலேருந்து வரும். அதான் வசனம் சொல். நீங்கள் எதை செஞ்சாலும் பலன் யாருக்கிட்ட இருந்து வரும்? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று அறிந்து, ஆண்டவர் எனக்கு பலன் கொடு, அதை அறிந்து என்ன செய்யணும்? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும். சரியா? ஒரு வேளை யாராவது உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்கன்னா என்ன நடக்கும்? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே. நீ கவலைப்படாது, இவன் எனக்கு நீ கவலைப்படாது. நீ கர்த்தருக்கென்று செய். மனப்பூர்வமாக எதை செய்தாலும் என்ன செய்? ஏன்னா கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். ஒருவன் உனக்கு அநியாயம் செய்தால் அதுக்குரிய பலன் அவன் அடைவான். பட்சபாதமே. மத்தேயு 6:31-30 ஆதலால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படு. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். அவங்க இது பின்னால் தான் ஓடுறாங்க. உலகத்தில் என்ன கிடைக்கும்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆறாவது, பர்சவியரன்ஸ். இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம் இந்த உலகத்திலே உறுதியாய் நின்று எல்லாவற்றையும் சகிக்கும்படி நமக்கு பலன் கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் 4:8-18 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது, கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைகிறது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட்டு இருக்கிறது, கீழே தள்ளப்பட்டும் அழிந்து போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து எப்படி எனில் சாவுக்கு நமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படி மரணமாவது எங்களிடத்திலும் ஜீவனான உங்களிடத்திலும் விசுவாசித்தேன், ஆகையால்
பேசினேன் என்று எழுந்திருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்தார். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த ஜீவன், இந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் என்ன நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இந்த சரீரம் வயசாக என்ன ஆகுது? பலவீனமாகுது. அதுதான் சார் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனான என்ன ஆகுது? நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. உடம்பு தான் பலவீனம், ஆவின்னு சோர்ந்து போக எதுக்கும் நாளுக்கு நாள் ஆவி எப்படி இருக்கும்? ஆவியில் எப்பவுமே இளமையாக இருக்கணும். ஆவியில் எப்பவுமே எப்படி இருக்கணும்? உடம்பு தான் வயசாகணுமே தவிர உள்ள ஆவி என்ன செய்யக்கூடாது. நாளுக்கு நாள் அப்போ தான் எல்லாத்தையும் தாங்க முடியும். ஆவியும் வயசாகின்னு போச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உலகத்தில் எதுவுமே சகிக்க பலன் இருக்காது. ஆகவே ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுவர்கள் அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம எதை நோக்கின்னு இருக்கோம்? காணப்படுறதை பார்த்துன்னு இருக்கோமா? காணப்படாததை நோக்கி இருக்கிறோமா? நித்தியத்தை நோக்கி இருக்கிறோமா? பரலோகத்தை நோக்கி இருக்கிறோமா? கண்ணால் பார்க்குறதையை நோக்கி இருக்கிறோமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத விசுவாசித்திருக்கிறோமா? மேலும் காணப்படுகளை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குறது. ஆகவே நித்தியத்தை ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் ஒன்றுமே இல்லை. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான அந்த உபத்திரத்தை ஆண்டவருக்காக சகித்தால் என்ன கிடைக்கும்? அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகும். எத்தனை பேருக்கு நித்தியத்தில் கனமகிமை வேண்டும்? இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக லேசான உபத்திரத்தை என்ன செய்யணும்? இது அதிசீக்கிரத்தில் நீங்கள் போயிடும். ஆனால் மகிமை நித்தியமாய் கிடைக்கும். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவைகளோ உங்கள் கண்ணால் பார்க்குற எதுவுமே நித்தியமாக இருக்காது. நீங்கள் சுற்றி பாருங்கள், எதுவுமே நித்தியம். காணப்படுகள் எல்லாம் எப்படி? அநித்தியமானவைகள், நம்ம கண்ணால் தெரியாதது. காணப்படாதவைகளோ நித்திய. 1 பேதுரு 1:3-1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நமக்கு மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆகிய ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷம். என்றாலும் என்ன? துன்பப்பட வேண்டியது அவசியமான. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே
துக்கப்படுகிறீர்கள்? நமக்கு மகிமையான நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வாதம் வைக்க கொஞ்ச காலம் அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். இப்பொழுது படுகிற பாடுகளை கண்டு என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறது. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதி, அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எது வெளியேற பெற்றது? பொண்ணா விசுவாசமா? சரி, பார்க்கலாம். சப்போஸ் ஒரு நாள் யாராவது சொல்கிறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விசுவாசம் கிடைக்கும், சரியா? இன்னொருத்தர் சரி, அங்கே வந்தீங்கன்னா, நான் வேறு இடம் சொல்கிறேன், அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ தங்கம் தரேன்னு சொன்னார்னு வைங்க, எங்கே ஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்கிறீங்க விசுவாசம்தான் வெளியேற பெற்றதுங்க, அழிந்து போகிற பொண்ணை பார்க்கணும், எல்லாம் இருக்கட்டோங்க. இங்கே வந்தால் விசுவாசம் கிடைக்கும், அங்கே போனால் தங்கம் கிடைக்கணும், கூட்டம் எங்கே போவோம்? உங்கள் கால் எந்த பக்கம் போவோம்? கால் இங்கே வருமா, அங்கே எங்கன்னா ஓடுமா? சும்மா சபையில் ஆமீனாலில் பெருசு இல்லை என்ன? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்தது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆகவே இந்த நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இந்த உலகத்தில் கொஞ்ச காலம், அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான, இதெல்லாம் சகித்துக்கொள்ளும், இதை பொருட்படுத்தாமல், இதை பெரிதாக்காமல் நித்திய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை விசுவாசிக்கும் பொழுது இந்த புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போய் பலவீனப்பட்டாலும் உள்ளான மனிதன் என்ன செய்யுது? நாளுக்கு நாள் புரியுது. அதுதான் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நம்மை பலப்படுத்துகிறது. 7வது ப்ராக்ளமேஷன், ஆண்டோடைய சுவிசேஷத்தை இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அறிவிக்கும். அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். அவர் எல்லாரும் பூரண கிருபை உண்டார். ஆகவே மிகுந்த வல்லமையோடு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுத்தார். மார்க் 16:19-20. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் ரசம். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் பிரசங்கத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தை அடையாளங்களினால் அநேக அற்புதங்கள் நடந்தது. அப்போஸ்தலர் 3:12-16. இங்கே பேதுரும் யோவான் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே பிறவிலிருந்த முடவன், அப்போ பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து கையை பிடிச்சு தூக்கணும். ஐயா குதிக்கிறார், பயங்கர சந்தோஷம். எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க, எப்படி அது எப்படி இந்த அற்புதம் நடந்தது. அப்போ தான் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? எங்களையும் கண்ணை உருட்டின்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க. நாங்கள் எதுவும் பண்ணோமா? நாங்கள் எதுவும், எங்கள் சக்தியும் கிடையாது, எங்கள் பக்தியும் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன்
தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்த அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தார். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிகிற இவனை பலப்படுத்து. எப்படி இவன் நிற்கிறான்? பிறவியிலிருந்து முடவன் இப்போ எப்படி நிற்கிறான்? அவருடைய மரித்தோர்ந்து எழும்பின அவர் மேலே இருக்கிற விசுவாசம், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவர் வல்லமையோடு பிரசங்கிக்கப்பட்டதை எட்டாவது ப்ரிவிலேஜ் நமக்கு கிடைக்கிற ஸ்லாக். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்துமிருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாசம் நமக்காக வேண்டுதல் செய்வரும் அவரே. ஆகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கிற ஸ்லாக்கியம் என்ன? நமக்கென்று தேவகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காக என்ன செய்தார்? வேண்டுதல் செய்கிறார், அங்கேயே இருக்கிறார். சில பேர் ஏதாவது பெரிய அதிகாரி இருந்தார்னு வைங்க, அவர் கூடயே ஒருத்தர் இருந்து அவரை பிடிப்பா, ஏன்னா காதில் போட்டுனே இருப்பார். இப்படி செய்யுங்க சார், அப்படி பண்ணுங்க சார். உலகத்தில் நடக்குதா இல்லையா? அதிகாரி பெரிய அதுக்கு உட்காந்து இருப்பார். ஆனால் அவரை மெதுவாக இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு யார் இருப்பா? கூடயே யாரா? நமக்காக தேவகுமாரன் வலது நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எபிரேயர் 7:20. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேவலுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க. எப்பொழுதும் ஆண்டவர் உயிரோடு இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 9 பேட்டர்ன். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கும் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்பதற்கு மாதிரியாக இருக்கிற 1 தெசலோனிக்கே 4:13-14. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு. அது யாராவது ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் பிள்ளையாய் மறித்திருந்தால் நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல் என்ன செய்யக்கூடாது? துக்கப்பட. அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அவ்வளோதான். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால வானத்திலிருந்து இறங்கி அப்பொழுது என்ன நடக்கும்? கிறிஸ்தவுக்குள் முதலாவது யாரெல்லாம் நீங்கள் அறிந்தவங்க நேசித்தவங்க கல்லறையில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கெல்லாம் என்ன செய்யும்? அந்த எக்கால சத்தம் வரும்பொழுது எல்லாரும் மீண்டும் பார்ப்போம். யாரும் அவ்வளோதான் போயிட்டாங்கன்னு நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல துக்கிக்காதீர்கள். எல்லாம் என்ன செய்வாங்க? மீண்டும் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும் மேகல் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நித்தியமாக ஒன்றா தான் இருக்க போகிறோம். யாருன்னா முன்னாடி போயிருந்தாங்க, அது கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். ஏன்னா அவங்களும் உயிரோடு இருப்பாங்க, நம்ம எடுத்துக்கொள்ளப்போ இவ்விதமாக எப்பொழுதும் எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைங்க நித்தியமாக எப்படி இருக்க போகிறோம்? ஒன்றாக தான் இருக்க போகிறோம். எல்லாம் இந்த பிரிவெல்லாம் தற்காலிகம்தான். ஆகவே நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போய் என்ன செய்யாதீங்க. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்க. 1 கொரிந்தியர் 15:51-50. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சாவ போகிறது இல்லைங்க, எல்லாரும் சாவ போகிறது இல்லை, சரியா? ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுக்கும். எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்தார், நாமும் மறுரூபம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக அது சாவாமையும் தரித்துக்கும். அப்படின்னா என்ன? இப்போ இருக்கிற உடம்புல அழிந்து போக வாய்ப்பு, எந்த நேரத்தில் எந்த வியாதி வரும் இது அழிந்து போகிறது. அப்படியே இந்த சரீரம் என்ன செய்யுமா? திடீர்னு மாறிடும் இமைப்பொழுது. அந்த சரீரத்துக்கு அழிவே, அந்த சரீரத்துக்கு மரணமே கிடையாது. இமைப்பொழுது சரீரம், திடீர்னு பார்த்தா புது சரீரம். அது நித்தியமாய் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும், மரணம் ஜெயமாக ஒழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை. அப்படின்னா என்ன? மரணத்தை முழுங்கியாச்சுங்க. சில பேர் உன்னை முழுங்கி ஏப்பம் விட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஜாக்கிரதையாரு. என்ன பண்ணுவார்? ஒன்றையே முழுங்கி ஏப்பம் விட்டுருவார், சரியா? அங்கே ஒரு நேரம் வருது, மரணத்தை என்ன செய்யுமா? ஜெயமாய் மரணமே முழுங்கப்படும். அதுக்கப்புறம் மரணமே கிடையாது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இது முக்கியமான வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து, ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது வீணாக போகாது. பிசாசு சொல்லுவான், எதுக்கு இதெல்லாம் செஞ்சுன்னு, இதெல்லாம் வீண். வசனம் என்ன சொல்லும்? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் எப்படி இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரையிலே எப்பொழுதும் பெருகளாயும் இருப்பீர்களாக. இந்த நாட்கள் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். 10வது பிரமானிஷன், ஒரு முன்னெச்சரிக்கை. ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுக்கிறது. என்ன எச்சரிக்கை? அப்போஸ்தலர் 17 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு எச்சரிப்பை கொடுக்குது எல்லாருக்கும். இவர் உயிர்த்தெழுந்த இவரை கொண்டு உலகத்தை என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க. அதுதான் அதுக்கு அடையாளம். அவரை உயிர்த்தெழுந்ததுனால அதோடைய நிச்சயத்தை எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள். சில நேரத்தில் ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்ந்து கடைசி வரைக்கும் மாட்டாமல் யாருன்னா மறிக்கிறாங்கன்னு வைங்க.
அப்போ அவன் இவ்வளோ அக்கிரமம் பண்ண கடைசி வரைக்கும் மாட்டவே அப்படியே பண்ணிவிட்டு போய் சேர்ன்ட்டான். ஒருத்தராக அவன் பிடிக்கவே மாட்டவே இவ்வளோ அக்கிரமம் பண்ணான்னு அது கூட தண்டனையே பெறவில்லையே என்று மனுஷங்க யோசிக்கலாம். ஒருவேளை மனுஷங்கிட்ட தப்பிச்சிருக்கலாம். தேவனிடத்தில் ஒருவரும் அதுக்கு தான் இந்த உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலை கொண்டு எல்லாருக்கும் நிச்சயமாய் நீ என்ன செய்யப்பட போகிறீங்க? நியாயம் தீர்க்க. உலகத்தில் தப்பித்ததுனால தேவனுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, தப்பிக்க. யோவான் 5:25-20 மரித்தோரை தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கும்படி அருள் அவர் மனுஷ குமாரனாக இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். ஆகவே யாரும் தப்ப போகிறதில்லை. எழுந்திருக்கும் போது நன்மை செஞ்சு கண்ணை மூடினியா அல்லது தீமை செய்து கண்ணை மூடினியா? வெளிப்படுத்த விசேஷம் 20:12-17 மரித்தோர்கள் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்படின்னா அர்த்தம், சில பேர் சின்ன வயசுலேயே இறந்துடுறான், சில பிள்ளைங்களும் இறந்துடுறான், வயசானையும் சில பேர். அதுதான் இவர் பார்க்குறார். மரித்தோர்கள் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நம்ம இப்போ தான் பல டெக்னாலஜி வந்திருக்குது. எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டிக்கு எங்கே போகிறீங்க வரீங்க உங்கள் ஃபோன் செல்ஃபோன் டவரில் காட்டும். எத்தனை மணிக்கு இங்கே இருந்தீங்க, அத்தனை மணிக்கு அங்கே இருந்தீங்க, எல்லாம் இப்போ நான் ஆண்டவர் அந்த காலத்துலேருந்தே வச்சுருக்கிறார். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, எல்லாமே. அதுதான் புஸ்தகங்கள். ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இன்னும் எழுதியிருக்கு. எவ்வளோ காரியம் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் என்றால் அந்த இயேசுவின் ரத்தம் அதெல்லாம் கழுவி சுத்திக்கிறது. ஆனால் மனம் திரும்பாமல் இன்னும் பாவத்தில் இருந்த எல்லாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தை ஏற்படும். சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்து, அவர் மரித்து தண்ணியில் இருப்பார், அவங்களும் வெளியே வராங்க. பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்து யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்பை அடையும். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தண்டும். இது 2ஆம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவளாகிய காணப்படாதவர்கள் அவன் அக்கினி கடலிலே தரும். பேர் எதில் இருக்குதோ இல்லையோ, இந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் என்ன செய்யணும்? அந்த நாள் ஜீவ புஸ்தகம் திறந்து அந்த பேர் இருக்கிறவங்க தான் உள்ளே போக முடியும். பேர் இல்லைன்னு வைங்க, எல்லாம் அக்கினி. தானியேல் 12:2 பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுவார்கள். ஆகவே சிலர் நித்திரை பண்ணவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவன், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசம். அநேகரை நீங்கள் ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, அநேகரை நீதிக்குள்ளே கொண்டு வந்தீர்கள் என்றால் நித்தியமாய் நட்சத்திரமாய் பிரகாசிப்பீர்கள். ஆகிய இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அநேகரை நீதிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். 10 vital truths concerning the resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து 10 முக்கியமான. முதலாவது ப்ரீ எமினன்ஸ், மிக மிக முக்கியம். இந்த உயிர்த்தெழு இல்லைன்னா நம்ம விசுவாசம் எல்லாம் போயிடும். அதுதான் அஸ்திபாரம். விசுவாசத்துக்கு இந்த உயிர்த்தெழு தான். இரண்டாவது பவர், கிறிஸ்துவ உயிர்த்தெழு அதே வல்லமை இன்று நமக்குள்ளே இருக்கிறது. எதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்பட. மூன்றாவது பர்பஸ், இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நோக்கத்தை, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று, தங்களுக்காக மரித்த உயிர்த்த அவருக்காக. பியூரிட்டி, நான்காவது பரிசுத்தம். நாமும் பாவத்துக்கு மரித்து தேவனுக்காக, நீதிக்காக, பரிசுத்தத்துக்காக எழும்பி என்ன செய்யணும்? அவருக்காக வாழ வேண்டும். ஐந்தாவது பர்சியூட்ஸ், கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுந்தால் என்ன செய்யணும்? மேலானவர்களை பூமிக்குரியவர்கள் என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும், அப்போ எல்லாம் கூட கொடுக்க. ஆறாவது பெர்சவியரன்ஸ், உறுதியாக நிற்கும். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம், இதை கண்டு என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறமான மனிதன், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள். ஏழாவது ப்ரொக்ளமேஷன், அவனுடைய சுவிசேஷ வல்லமையோடு, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். எட்டாவது ப்ரிவிலேஜ், ஸ்லாக்கியம், நமக்காக தேவனிடத்தில் வலது பாரசிந்து அறிந்து பேசும்படி தேவகுமாரன் நமக்காக உயிரோடு எழும்பினார். ஒன்பதாவது பேட்டர்ன், இந்த உயிர்த்தெழுதல் நாமும் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் அடைவோம் என்பதற்கு நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல் என்ன செய்யாதீங்க. எல்லாரும் அந்த எக்காலம் உழுதும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் நித்தியமாய் தேவனோடு இருக்க போகிறோம். இந்த வார்த்தைகளினால் என்ன செய்யுங்க? ஒருவர். பத்தாவது பிரமானிஷன், முன்னெச்சரிக்கை. இந்த உயிர்த்தல் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. என்ன எச்சரிப்பு? இவரை கொண்டு, எவரை மரித்தோர்லேருந்து உயிர்த்து அவரை கொண்டு உலகத்தை என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க. ஒருவரும் தப்பி போவது அந்த நாள் வரும். மரித்தோர் தீமை செய்தவர்கள் ஆக்கினை, நன்மை செய்தவர்களுக்கு புஸ்தகங்கள் தரக்கும். எல்லாம் அதில் இருக்கும். நாம் செய்த கிரியைகள் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். அந்த புஸ்தகத்தில் அவருடைய கிரியைகளின்படி அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு? ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். பேர் இருந்தால் பரலோகம், இல்லைன்னா அக்னி கடலே. ஆகவே ஞானவான்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், அநேகரை நீதி ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்மாக்களை தேவனை வழி நடத்துகிறவர்கள் நித்தியமாய் நட்சத்திரங்களைப் போல பிரகாசம். ஆகவே இந்த நாட்களிலே அந்த கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே இந்த நாளிலே ஒரு உணர்வை உண்டாக்கி ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழும்படி, எழும்பி பிரகாசிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு கிரியை நமக்குள்ளே நடப்பிப்பதாக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடும்படி, இந்த தியானிக்கும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரம். உம்மை பாடி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலை
ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தின் ஒரு அஸ்திவாரமாக எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கு. அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்வதால் இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நாங்களும் எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழும்படி கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுவதாக. இந்த நாளில் வல்லமையோடு அற்புதங்களோடு அடையாளங்களோடு உம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படி இந்த நாட்களிலே நீர் செய்வீராக. எல்லா பிசாசன் வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயமாய் வாழும்படி இந்த நாட்களிலே கிருபை தருவீர். நீர் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கும்படி உமக்கென்று வாழும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி இந்த வார்த்தைகளால் ஒருவரை தேற்றுங்கள். எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையினாலே ஒரு ஆறுதலும் தேர்தலும் இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலே விசேஷமாக நீர் கொடுக்கும் எச்சரிப்பை கேட்டு நியாய தீர்ப்பினால் நீர் நியமித்திருக்கிறீர். அதன் நிச்சயத்தை நம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பி நீர் காண்பித்த தேவன். பரலோகத்திலே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதில் பெயர் இல்லாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். இந்த நாட்களில் அந்த எச்சரிப்பை பெற்று ஞானவான்களாக அநேகரை நீதிக்குள்ளே கொண்டு வருவர்களாக அநேக ஆத்மாக்களை உமாண்டை கொண்டு வரும்படி நித்தியமாய் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும்படி நாங்கள் ஒருவரும் காணப்படும் கிருபை தருவீராக. இந்த நாளில் வந்த ஒருவரையும் ஆசிரியருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும், நல்ல சுகம்பலன் தாரும், சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பும், தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முன்னேறி பிரகாசமான எதிர்காலத்தை கட்டளையிடுவீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் உயிர் தெழுந்த நாளின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
Hosanna, Hosanna,